வாசித்து நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தியானிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த செப்டம்பர் 1ஆம் தேதிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த தேவ செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவரே உமது வார்த்தையின் பேரில் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சுவாமி. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நகோமியை பார்த்து அவளை சுற்றியிருந்த ஸ்திரீகள் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்த தேவ செய்தியாக கொடுக்கப்படுகிறது. அதை நாம் பிடித்து கொள்வோம். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. அல்லேலூயா. சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இன்று இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தயை செய்கிற மாதம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கடந்த மாதம் போராட்டங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், சோதனைகளாக இருக்கலாம், வேதனைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருந்திருக்கலாம். ஆகவே தான் நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு உன்னை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க பலவிதமான தடைகள் வந்திருக்கலாம். அந்த தடைகள் எல்லாம் மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வார்த்தை, உன்னுடைய சுதந்திரம் அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தயை செய்கிற மாதம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த தயவு இருந்தால் போதும், அது எல்லா நன்மைகளையும் நமக்கு கொண்டு வரும், சந்தேகமே இல்லை. ஆமென். ஆக தயை, ஃபேவர் ஆஃப் காட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது அவருடைய இரக்கங்கள், கிருபைகள், தயவு, அவருடைய அன்பு, ஸ்தோத்திரம். ஆமென். இதெல்லாம் அனாதி காலம் முதல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எவைகளெல்லாம்? தயவு, இரக்கம், கிருபை, காருண்யம். இந்த 4 ரொம்ப முக்கியம். ஆமென். உங்களுடைய ஆபத்தான நேரங்களில் இந்த 4 காரியங்களை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இரக்கமுள்ள தகப்பன். ஆமென். நம்முடைய கசப்பான வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நகோமியை சுற்றி இருந்த சகோதரியெல்லாம் பார்த்து சொல்லுகிறார்கள், நீ ஆராதிக்கிற, நீ சேவிக்கிற உன்னுடைய தெய்வமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏனென்றால் இன்று உனக்கு தேவன் தயை செய்தார் என்று அவளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொன்னதை போல நான் விசுவாசிக்கிற இந்த செப்டம்பர் மாதம் நாம் குடியிருக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல புறஜாதி ஜனங்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இவருடைய முந்தின வாழ்க்கை எப்படி இருந்தது? வாசிக்கலாம். ரூத் 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. முந்தின வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், சோத்திரம், அதை தியானித்து விட்டு இவள் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் என்பதை நம்ம தியானிக்க போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. நகோமியினுடைய முந்தின வாழ்க்கை கசப்பாயிருந்தது. அவள் சொல்லுகிறாள், மிகுந்த கசப்பை கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இவருடைய வாழ்க்கையில இழப்புகளின் மத்தியில இதை சொல்றா, கர்த்தர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி
அவள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து சோத்திரம் மிகவும் துக்கப்படுகிறாள், மிகவும் வேதனைப்படுகிறாள். இந்த காலை வெளியில் இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனையிலே சோத்திரம் வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை மிகுந்த கசப்புள்ள வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஆமென். அந்த கசப்பை மதுரமாக மாற்றுகிற கர்த்தர் இந்த காலை வெளியில வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்படி மிகுந்த கசப்பு என்ன அப்படின்னா, சோத்திரம் குடும்பம் சின்ன பின்னமாய் உடைந்திருந்தது. இப்படி கணவன் 2 ஆண் மக்கள் 2 பேரும் மரித்தார்கள். இவள் தனித்தவள். ஆனால் இப்படி வாழ்க்கையிலே சோத்திரம் இழப்பு கோர தாண்டவம் ஆடி இவளை கசப்புக்கு நேராய் வழி நடத்தினது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தின் உறவுகள் ஆமென் உடைந்து இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத கசப்பு நிறைந்த ஒரு இருதயத்தோடு இந்த வசனத்தை நீங்க கேட்குறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கசப்பை ஆண்டவர் தித்திப்பாய் மதுரமாய் சோத்திரம் ஆண்டு களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நமக்கு தயை செய்யும் போது அந்த கசப்பு தித்திப்பாய் மதுரமாய் மாறும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தயை செய்யும் போது உங்களுடைய கசப்பு மிகுந்த கசப்பு தித்திப்பாய் மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா. கசப்பு வந்ததுக்கு காரணம் என்ன? முதல் குறிப்பு நம்ம தியானிக்க போகிறோம். இவருடைய வாழ்க்கையில இப்படி மிகுந்த கசப்பின் காரணங்கள் என்ன? ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். ஹல்லேலூயா. எலிமலேக்கு நகோமி 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைகள் மக்லோன் கிளியோன் 4 பேர் பெத்லகேம் தேசத்தில் குடியிருக்கிறாங்க. திடீரென்று நான் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின்படி பஞ்சம் உண்டாயிற்று. கவனிங்க, வேதத்தில் கிட்டத்தட்ட 20 பஞ்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விதமான பஞ்சம் இங்கே வந்திருக்கிறது. பொதுவாக கொள்ளை நோய், பஞ்சம், யுத்தம், இந்த 3மே தேவனுடைய சிட்சை. நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணாருன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பா பஞ்சத்தினால் தேவ ஜனங்களை சிட்சிப்பார். சில நேரத்தில் யுத்தம் வரும், யுத்தத்தின் செய்திகள், போர், அது ஒரு சிட்சை. மட்டுமல்ல கொள்ளை நோய், இதெல்லாம் சிட்சைகள். 3ம் தேவனுடைய சிட்சை. தேவன் சிட்சிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? சிட்சையை ஏற்றுக்கொள்ளணும், சகிக்க பழகணும். ரொம்ப முக்கியம். இந்த கசப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சத்தை சிட்சையை இந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இவர்களுக்கு சிட்சை பிடிக்கல. ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல சுகபோகமான வாழ்க்கை, பொருளாதாரத்தை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை. கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்க்கையில் குறைவு வந்துடக்கூடாது. இந்த குறைவு வந்தப்ப பெத்லகேமில் இருக்கிற எல்லாரும் குடிபெயர்ந்து போனாங்கன்னா இல்லை, இந்த ஒரு குடும்பம் மட்டும் பெத்லகேம் என்ற அப்பத்தின் வீட்டை விட்டு மோவாப் என்கிற அருவருப்பான இடத்திற்கு அவர்கள் குடிபெயர்ந்தார்கள். நல்ல கவனிங்க, நம்ம குடிபெயரும் போது ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு நம்ம குடிபெயர்ந்து போனோம் என்றால் அது ஆபத்திலே முடியும். தேவன் குடிபெயர்வதற்கென்று சில திட்டங்களை ஆண்டவர் வகுத்து வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும்
குறித்து வச்சிருக்காருங்க ஆண்டவர். நம்ம எங்கே செட்டில் ஆகணும், எந்த இடத்துல இடம் வாங்கணும், வீடு கட்டணும், எல்லாம் ஆண்டவர் குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவ சித்தம் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஷிஃப்ட் ஆகக்கூடாது. தேவன் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். எந்த குடும்பம் எங்கே இருக்கணும், எந்த பகுதியில் இருக்கணும், எந்த இடத்துல படிக்கணும், வேலை செய்யணும், எல்லாம் தேவனால் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்தார் ஆமென் அவசரமாக பஞ்சம் வந்தாயிற்று, தேவனுடைய சிட்சையை சகிக்க மனமில்லை. நல்ல கவனிங்க, தேவ சிட்சை வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்ம சகித்து கொள்ளணும். எபிரேயர் 12:11 வாசிக்கலாம். சிட்சையை குறித்து மிக அழகாக அங்கே ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 12:11. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அல்லேலூயா. அதில் பழக வேண்டும் கிறிஸ்தவர்கள், சிட்சையை சகிக்க வேண்டும். கொள்ளை நோயா, பஞ்சமா, யுத்தமா, இதெல்லாம் சகிக்க வேண்டிய, ஏன்னா இது தேவனுடைய சிட்சையா இருக்கிறது. அல்லேலூயா. அதில் பழகினவர்களுக்கு அது மிகுந்த ஒரு பலனை தரும். ஆமென். இதை பழக மனம் இல்லை. இந்த காலவெளியில இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில சிட்சைகளை ஆண்டவர் அனுப்பலாம். ஆமென். அதை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாம் செல்வ செழிப்பா இருந்தால் தான் நான் ஆண்டவரை நம்புவேன். சோத்திரம். பிரச்சனையே வரக்கூடாது என் குடும்பத்தில், சோத்திரம். யுத்தம் வரக்கூடாது, நோய் நொடியே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ என்று வேதம் சொல்ல. அந்த எபிரேயர் 12:7 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று கேட்கிறார். அப்போ நமக்கு சில சிட்சைகள், ஆமீன், போராட்டங்கள், வியாதி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை சகிக்கணும், அதை விட்டுட்டு ஓடக்கூடாது. கர்த்தருக்கு காலை வேளை நம்மோடு பேசுகிறார். சிட்சையை சகிச்சுக்கொள். இருக்கிற இடத்துல போராட்டமான இடமா, அதே இடத்துல இருந்து நாம் சாதித்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. இங்க அவசரமா எடுக்கிற முடிவுனால குடும்பத்துல பெரிய நஷ்டம். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன் இல்லைன்னா எப்படி இருக்கும்? 2 பிள்ளைங்களும் இல்லை, விதவையாகிறார். எவ்வளோ மிகுந்த கசப்பு. அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா, ஆமென், சோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் சில இழக்க முடியாததெல்லாம் இருக்குங்க, இழக்கக்கூடாதது. இதெல்லாம் இழந்தா ரொம்ப கஷ்டம். அதை இழந்திருக்கலாம். நீங்க இந்த காலை வேளையில மிகுந்த கசப்போடு வந்திருக்கலாம். சிட்சையை சகிச்சு கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், டாக்டர் எழுதி கொடுக்கிற அந்த மருந்து மாத்திரையை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம என்ன செய்கிறோம்? லபக்குன்னு விழுங்கிடுறோம். அப்படிதானே? இந்த மாத்திரை ஒர்க் அவுட் ஆகுமா? இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? யாராவது கொஞ்சம் யோசிப்பாமா? இல்லவே இல்லை. இல்ல கடிச்சு பாய்ச்சி சாப்பிடுவோமா? இவர் கொடுத்த உண்மையான மாத்திரை தானான்னு சொல்லி யாராவது நம்ம மாத்திரையை கடிச்சு டேஸ்ட் பண்ணி முழுங்கிருக்கோமா? அதை அப்படியே முழுங்கிடுறோம். சில அவமானத்தை நாம் விழுங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில துன்பத்தை நாம் அப்படியே சகித்து கொள்ள வேண்டும். பொறுமையா இருங்க. பொறுமைக்கு பலன். கசப்பான வாழ்க்கை தித்திப்பாய் மாறும். அல்லேலூயா. அவருடைய தயவுனால் அது நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சில கர்த்தருடைய தயவு வரும்போது உங்களுடைய கசப்பான வாழ்க்கை மாறும், சந்தேகமே இல்லை. ஆமென். இந்த குடும்பத்தில் எடுக்கிற முடிவு எதை மையமாக இருக்கிறது என்றால் பொருளாதாரத்தை மையமா இருக்கிறது. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில சில இழப்பு இருக்கணும், சில இல்லாம இருக்கணும், சில வெறுமை இருக்கணுங்க. அது நமது நன்மைக்கே. அல்லேலூயா. எல்லாம் நிரம்பி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஜங்க் ஃபுட், அந்த ஃபுட், இந்த ஃபுட்டுன்னு வந்து எல்லாம் நிரம்பி இருக்கு. சீக்கிரமே போய் சேர்ந்துடுறான். எல்லா வியாதியும் வந்து ஆசீர்வாதம் நிரம்பி நிரம்பி இருக்கிறப்ப பிரச்சனை. சில இல்லாமையெல்லாம் இருக்கணும். சில பசி, பட்டி, பெருமை, வறுமை இருந்தாதான் ஆசீர்வாதம். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நிறைவா இருக்கட்டும்ங்க.
கேன்சரில் போய் முடிஞ்சிடுது. சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டு, அதை சாப்பிட்டு, இதை சாப்பிட்டு. இந்த காலை வேளையில் நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இல்லாமை நன்மைக்கே சகித்து கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. எல்லா குடும்பமும் ஷிஃப்ட் ஆனாங்களா? இல்லை, இந்த எலிமலேக்கு குடும்பம் மட்டும்தான். அப்போ இவர்கள் பணத்தை மையமாக வைத்து, சுகபோகத்தை மையமாக வைத்து வாழ்ந்த குடும்பம். வேதம் சொல்லுகிறது அந்த சுகபோகம் பணப்பிரியர்களா இருக்கக்கூடாது. 13:5 வாசிக்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவர் நம்மளை எப்ப கைவிட மாட்டார் என்றால், பண ஆசை இல்லாதவர்களாய், பணத்தை சம்பாதிக்கணும், ஆனா அதை ஆசைப்பட்டு, அதை இச்சித்து அதன் பிறகாலே ஓடக்கூடாது. கடினமாய் உழைக்கணும், சம்பாதிக்க வேண்டும். ஆனால் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்தால், இந்த எலிமலேக்கு குடும்பம் பணத்தை மையமாக வைத்து வாழ்ந்தது. ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தை மையமாக வைத்து வாழ்ந்தது. விளைவு அடிமேல அடி. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில பணத்தை மையமா வச்சு வாழாதீங்க. சில நெருக்கங்கள் வரும், பண தேவைகள் உண்டு, எல்லாருக்கும் இருக்குங்க. எல்லா நேரத்திலும் கையில் பணம் இருக்காது, அப்படிதானே? செல்வம் என்பது செல்வோம் என்று சொல்லிவிட்டு போயிருமா. எவ்வளோ லட்சம் இருந்தாலும் பணத்தை நீங்க பிடிச்சு வைக்கவே முடியாது. ஆமென். அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை மையமாக வைத்து வாழாதீங்க. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை மையமாக வைத்து வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்போ நமக்கு தேவையோ தேவைகளை சந்திக்கிற அருமையான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இவன் எங்கிருந்து எங்க ஷிஃப்ட் ஆகிறான்? கர்த்தருக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இரக்கத்தின் வீட்டு அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு அருவருப்பான மோவாப் தேசத்துக்கு கடந்து செல்றான். மோவாப் என்பது அருவருப்பின் சந்ததி. அந்த சந்ததி இருக்கிற இடத்துக்கு போய் ஓடி போகிறான் இந்த எலிமலேக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். கர்த்தர் உங்களை வைத்த இடத்துல, கர்த்தர் கொடுத்த தொழில்ல உற்சாகமாய் நீங்க அந்த இடத்துல இருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை விட்டு ஓடாதீங்க. கர்த்தர் கொடுத்த ஆமென் அப்பத்தின் வீடு சபையை விட்டு ஓடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். எலிமலேக்கு எடுத்த ராங் டெசிஷன், தவறான முடிவு, அவனை இழந்தான், அவன் பிள்ளைகளை இழந்தான். மனைவி விதவையானால் மட்டுமல்ல, மருமகள்களும் இளம் விதவைகளை ஆனார். கவனிங்க, இந்த ரூத் புஸ்தகத்தை ரொம்ப அருமையான புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல 2 வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தை. ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் ரூத் 1:16. இந்த 2 வசனம் இல்லைன்னா ரூத் புஸ்தகமே இல்லை. இந்த 2 வசனங்கள் இந்த ரூத் புஸ்தகத்தினுடைய அச்சாணியா இருக்கிறது. 2 வசனம் இல்லை அப்படின்னா ரூத் புஸ்தகமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1:6 வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. அந்த 2 வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கும். திரும்பி வரும்படி எழுந்து. அல்லேலூயா. அது மனம் திரும்புதலை குறிக்கிறது. 2 வார்த்தை இல்லைன்னா ரூத் புஸ்தகமே இல்லை. அவள் என்னத்தான் நம்ம தவறு செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கையில எடுக்க வேண்டிய சரியான முடிவுகள் மிகவும் அவசியம். ஆமென். இந்த ரைட் சாய்ஸ். ஆகவே தான் இன்னைக்கு பெரிய பெரிய எக்ஸாம் கூட பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வைக்கிறாங்க. மல்டிபிள் சாய்ஸ், ABCD, கரெக்டான விடையை தெரிந்தெடுக்கவும். தெரிந்தெடுப்பு தவறுதலாய் போய்விட்டதென்றால் அரசாங்க உத்தியோகம் போயிடும், உயர் படிப்பு போய்விடும். நல்ல கவனமா இருக்கணும். நம்ம எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? இவள் என்னத்தான் அந்த சபையை விட்டு, அந்த பெத்லகேமை விட்டு அவள் கடந்து சென்றாலும் ஒரு கரெக்டான முடிவெடுக்கிறா. ரைட் சாய்ஸ். ஆமென். சரியான டெசிஷன் மேக்கிங் என்ன அப்படின்னா,
நான் மீண்டும் பெத்லகேமுக்கு போவேன். அல்லேலூயா, ஆமென். அவள் எழுந்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள் நம்ம செய்யலாம். மனிதன் தவறுவது இயல்புதான். ஆனா மீண்டும் அதே தவறிலே இராதபடி, தவறிலிருந்து வெளிவரும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மோவாப் என்பது அருவருப்பான இடம். வாசிக்கலாம், உபாகமம் புஸ்தகம் 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அல்லேலூயா, இதான் பிரமாணங்க. மோவாபியன் அவனை கர்த்தருடைய சபையில சேர்த்து கொள்ளக்கூடாது, பிரமாணம். ஆனா பாருங்க, ஸ்தோத்திரம், அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறாள். ஆமென், ரூத். ஆமென். ரூத் வந்து ஒரு யூத ஸ்திரீ கிடையாது, மோவாபிய ஸ்திரீ. அவள் இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் ஒரு சரித்திரத்தை படைக்கிறாள். ஆகவேதான் அவளுடைய பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது. இந்த ரூத் யார் அப்படின்னா புறஜாதி. ஒரு புஸ்தகத்தை நம்ம தியானிக்கிறப்ப இந்த கேரக்டர் யாரை குறிக்கிறது அப்படின்னா மறைமுகமாக திருச்சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. நாம் பிறப்பிலே யார்? யூதர்கள் அல்ல, we are Gentiles. நம்ம புறஜாதிக. நம்ம வந்து சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம்னா சோத்திரம், பிறப்பால் நாம் யூத குலம் அல்ல, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம். அல்லேலூயா. ஆண்டவர் பிரமாணத்தை உடைக்கிறார் பாருங்க, உடைத்து, ஓ சோத்திர, ரூத்தை ஆண்டவர் எப்படி போவாஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அடையாளமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம போன வாரம் தியானிச்சோமே, மீட்பர் என்றால் என்ன? கோயல், என் நெருங்கின உறவினன். ஆக சோத்திரம், ரூத்தை பார்த்து நகோமி சொல்றார், போவாஸ் உனக்கு யார்? நெருங்கின உறவினன். அல்லேலூயா, ஆமென். போவாஸுக்கும் ரூத்துக்கு சம்பந்தமே இல்லை, நமக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை. பிறப்பால் நாம் புறஜாதிகள். ஆனால் பாருங்க சோத்திரம், ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால புறஜாதிகளாகிய நாம், ஓ சோத்திரம், இந்த ரூத்தின் ஸ்தானத்தில் நம்ம இருக்கிறோம். அப்ப ரூத் என்ன முடிவு எடுக்கிறாள்? அந்த முடிவை திருச்சபை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் நமக்கு விலையேற பெற்ற நன்மைகள் நம்மை தொடரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த ரூத்தின் புஸ்தகம், ஆமென், 85 வசனங்களை உடையது. சோதரம் 4 அதிகாரங்களை உடையது. ஆமென். கிட்டத்தட்ட 12 வருஷத்தின் சரித்திரத்தை நமக்கு விளக்கம் அளிக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, இந்த ரூத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:18, 3:1. 2 வசனம் ரொம்ப அருமையான வசனம், பியூட்டிஃபுல் வேர்டுங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படிலாம் ஒரு குடும்பம் இது இருந்துடாதா அப்படி ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். வாசிக்கலாம். ரூத் 2:18. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தாம் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். 3:1 வாசிங்க. பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அப்பா, மாமியார் மருமகளை பார்த்து சொல்றது என்ன? மருமக மாமியாருக்கு செய்யறத நினைச்சா இப்படி எல்லா குடும்பத்திலையும் மாமியார் மருமக உறவு மேம்பட்டு விடாதா என்ற ஒரு பெரிய ஏக்கம். அல்லேலூயா, ஆமென். இப்படி ஒரு மாமியார் மருமக எல்லா குடும்பத்திலும் அமைஞ்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஓ, மாமியாருக்காக மருமகள் வாழ்கிறாள், மருமகளுக்காக மாமியார் வாழ்கிறாள். இப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பமும் நமது குடும்பத்திலே அப்படி அமைவதாக என்று மனதார உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. குடும்ப உறவுகள் சீர்பட வேண்டும். ஆமென். இது இருக்கட்டும். இப்படி ரூத்தின் புஸ்தகத்தில் ரொம்ப அருமையான அந்த 2 வசனம் எனக்கு பிடித்த வசனம். ஆமென். இப்போ அந்த கசப்பு தித்திப்பாக மாற இவர்கள் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, மாமியாராகிய நகோமி எடுத்த முடிவு, நான் மோவாபில் இருந்து பெத்லகேமுக்கு திரும்புவேன். அல்லேலூயா.
அருவருக்கப்பட்ட இடத்திலிருந்து தேவ ஜனம் புறப்பட்டு வெளியே வந்தாதாம் ஆசீர்வாதம். அதே இடத்தில் இருந்தால் மீண்டும் அடி மேல அடி, அழிவு மேல அழிவு வரும். ஆமென். அருவருக்க காரியங்கள் இருந்து புறப்பட்டு வெளியே வந்தால் உனக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். ஆமென். அப்படி வெளியே இவர்கள் வருகிறார்கள். வரும்போது இவரோடு சேர்ந்து 2 இளம் விதவைகள் அவளோடு வருகிறாங்க. ஆமென். அப்போ சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம கஷ்ட நேரங்களில் என்ன வார்த்தையை பிரயோகிக்கிறோம், அது ரொம்ப தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இவர்கள் புறப்பட்டு வரும்போது தன் மருமக்கமார் 2 மருமக்கமாரை பார்த்து நகோமி சொன்ன வார்த்தை தான், ஆண்டவர் இந்த அதிகாரம் முடியும் போது அதை அப்படியே நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில சோதனையான நேரம், ஆமென், வேதனையான நேரத்தில் நம்ம சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. உங்களுக்கும். அப்பா, இவ்வளவு அருமையான வார்த்தையை உதிர்க்கிறாள் நகோமி. ஆண்டவர் நீங்கள் எனக்கு தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. ஆமென். எவ்வளவு அருமையான வார்த்தை. மருமகளோடு நகோமி பேசிட்டு சொல்றா, உங்க ஜனத்தண்டியே போயிருங்கம்மா, என்ன நம்பி வர்றீங்களே, இனி எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒன்றுமே இல்லை. நீங்க என்ன நம்பி வராதீங்க. என்ன நம்பி வந்தா நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வேண்டாம், உங்க சொந்த இடத்துக்கே போயிருங்க மக்களே அப்படிங்கிறா. அந்த வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். உங்க சொந்தத்துக்கே போயிருங்க அப்படிங்கிறான். அப்ப 2 மருமக்கமாறு சொல்றாங்க, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அல்லேலூயா. மீண்டும் அவருடைய மிகுந்த கசப்பு, மிகுந்த வேதனையை வெளிப்படுத்துகிறார். இப்படி 2 பேரும் என்ன நம்பி வர்றீங்களே மக்களே, வேண்டாம், நீங்க உங்க ஊருக்கே போயிருங்க, என்ன நம்ப வேண்டான்னு சொல்லி மீண்டும் அனுப்புகிறாள். அப்பொழுது சொல்லும்போது ஒர்பால் மாமிக்கு முத்தமிட்டு அவள் ஜனச்சண்டைக்கு திரும்பி போகிறாள். அல்லேலூயா. ஆமென். ஆனால் ரூத் மட்டும் தன் மாமியை உறுதியாய் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 1:14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். பாத்தீங்களா? ரூத் எடுத்த டெசிஷன் மேக்கிங் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. நாம் எதை நம்பி திருச்சபைக்கு வருகிறோம்? நம்முடைய எதிர்காலத்துக்காக வருகிறோமா? ஸ்தோத்திரம். அல்லது சில நன்மைகள் கிடைக்கும் என்று நாம் நம்பி வருகிறோமா? இங்க பாருங்க, ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென். என்ன அருமையான டெசிஷன். அப்படி சொல்லிட்டு சொல்றா, கவனிங்க, ரூத் கடந்த காலத்தை குழி தோண்டி புதைக்கிறவளாயிருந்தாள். ஆமென். இந்த காலை வேளையிலே கடந்த காலத்தையே நினைத்து இப்படிலாம் நடந்துருச்சு, இந்த இழப்பெல்லாம் எனக்கு வந்துருச்சு, இனி எனக்கு ஒரு விடிவு காலம் இருக்கிறதா? இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? கடந்த 8 மாதங்கள் துக்கம், வருத்தம், இழப்புகள், சோதனை மேல் சோதனை, போராட்டத்தின் மேல் போராட்டம், விக்கினத்தின் மேல் விக்கினம் என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கலாம். இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம், இவள் கடந்த காலத்தை குழி தோண்டி புதைத்து, ஆமென், அந்த துக்கத்துக்கு மேல கர்த்தரை வைத்தாள். அல்லேலூயா. ஆகவே தான் இவருடைய கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறிற்று. ஆமென். நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றோம், என் பிள்ளைகள் சரியில்லை, என் பேர பிள்ளைகள் சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை என்று பல கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ரூத்துக்கு இல்லாத கம்ப்ளைண்டா நமக்கு? ரூத்துக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்? மாமனார் இறந்துட்டாரு, புருஷன் இறந்துட்டான்,
இந்த வயசான மாமியார் கூட இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படி சொன்னாலா? 7 விதமான தீர்மானங்களை உறுதியாக எடுக்கிறாள் ரூத். திருச்சபை இந்த தீர்மானத்தை எடுத்தா நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் நமக்கு தேவனால் தயை கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 7 வகை தீர்மானம் என்ன? 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ரூத்தின் சரித்திர புஸ்தகத்திற்கு இந்த 16ஆம் வசனம் ஒரு அச்சாணியாய் இருக்கிறது. வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அதை பத்தி பேசிடாதீங்க. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. என்ன தீர்மானம் பார்த்தீங்களா? என்ன தீர்மானம்! இந்த காலை வேளையில ஆண்டவரால் உங்களுக்கு தயை வேண்டுமா? எதையும் பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீர்கள், இழந்ததை பார்க்காதீர்கள். தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்று அவருடைய தயையை பற்றி கொள்ளுங்கள். ஆமென். திரும்பி போங்க மருமக்களேன்னு சொல்லி அனுப்பும்போது இந்த மாமியார் சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டா. என்ன மாமியார் சொன்ன வார்த்தை? நீங்கள் எனக்கு தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக என்று சொன்ன மாமியாருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டாள் ஐயா இந்த ரூத். ஆகவே சொல்றார், இனி உம்மை விட்டு பிரிந்து போகும்படி அதை பற்றி பேசாதையும். உம்முடைய தேசம்தான் என்னுடைய தேசம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ தங்குகிற இடம் என்னுடைய இடம், ஓ நீ ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. என்ன உறுதியான தீர்மானம் பார்த்தீங்களா? ஆமென். இதை நம்ம செய்ய முடியுமா? ரூத் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டவர் எனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, போவாஸ் எனக்கு ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கையோடு காலடி எடுத்து வைக்கிறாளே, தன் சொந்த தேசத்தை விட்டாள். ஆமென். நம்மளால விட முடியுதா? நம்ம நேட்டிவ் பிளேஸ் நம்மளால விட முடியுதா? சொல்லுங்க பாப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுறோம். நல்லது இருக்கட்டும். கவனிங்க, சொந்த தேசத்தை தூக்கி எறிந்தார். அப்பந்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். யாரோட ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தகப்பன் வீடு பெரிய பொக்கிஷமா இருக்கலாம், அல்லது சொந்த தேசம் நேட்டிவ் பிளேஸ் அது உங்களுக்கு பெரிய பொக்கிஷமா இருக்கலாம். அதையெல்லாம் தூக்கி எறிகிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து தயை பெற முடியும். ஆமென். அதுதான் ஆபிரகாமின் அழைப்பு. ஆண்டவர் சொல்லாரு, உன் சொந்த இடத்தை விட்டு உனக்கு அறிமுகமான இடத்திலிருந்து வெளியே வா, உன் தகப்பை வீட்டை மறந்து விடு, உன் சொந்த தேசத்தை மறந்து விடு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்முடைய சோத்திரம் பெரிய ஆவிக்குரிய தடை என்ன? சொந்தங்கள் தான். எல்லாத்துக்கும் போய் நிற்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் அதுவும் வச்சிருப்பாங்க விசேஷம். ஞாயிற்றுக்கிழமையை தூக்கி எறிஞ்சிட்டு போறவங்க கவனிக்கணும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருக்காக ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தரே என்னுடைய வாழ்க்கையில் முதலிடம். ஆமென். 2வது தான் உறவுகள். ஆபிரகாம் தூக்கி எறிந்தான், விசுவாசத்தின் தகப்பன் ஆனான். அல்லேலூயா. தகப்பன் வீட்டை மறந்தபடினாலே, தகப்பன் தேசத்தை மறந்தபடினாலே ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றினார். ஆமென். இன்றைக்கும் இஸ்ரவேலை ஒரு தேசமாகவே மாற்றி இருக்கிறாரே. விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் ஆண்டவருக்காக சொந்த பந்தங்கள், உறவுகள், ஆமென், தகப்பன், தாய், சோத்திரம், இளஞ்சன பந்துக்கள், சகோதர சகோதரிகளை கர்த்தருக்காக எடுத்து பக்கத்தில் அடுத்து வைக்கிறார்களோ, ஆண்டவருக்கே முதலிடம் அப்படி கொடுக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்கள் மேல் தயை செய்வார். ஆமென். இந்த ஆழமான உறுதியான டெசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்மூடித்தனமா விசுவாசிக்கிறார். விளைவு ஆண்டவர் போவாச கொடுக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சரித்திர பின்னணி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவள் பெற்ற அந்த ஆசீர்வாதம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
எப்படி சோத்திரம் புலம்புனா பாருங்க, மிகுந்த கசப்பு மதுரமாய் மாறினது. அல்லேலூயா. இப்போ அப்படி ஆண்டவரை நம்பி அப்பத்தின் வீடாகிய பெத்லேஹேமுக்கு வந்தபடினாலே கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. போவாசை காண்பித்து கொடுத்து அவனுடைய விளைநிலத்திலே அடிமையாக சென்ற ரூத் அதே விளைநிலத்தில் எஜமாட்டியாய் மாற்றுகிறார். ஆமென். ஆண்டவருக்காக உறவுகள், தகப்பன் வீடு, சோத்திரம், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள் எல்லாரையும் தூக்கி வைங்க. ஆண்டவருக்காக விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். ஆமென். ஊரார் வாழ்த்துகிறார்கள், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உனக்கு தயை செய்திருக்கிறார் என்று அவருக்கே மகிமையை செலுத்துகிறார்கள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் உங்களை சுற்றி இருக்கிற ஜனம், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு தயை செய்திருக்கிறார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இந்த செப்டம்பர் மாதமாய் மாறும். அல்லேலூயா. மட்டுமல்ல, உங்கள் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஓபேத்தை பெற்றபோது அவனுடைய பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. 2 விசேஷித்த ஆசீர்வாதங்களை இந்த திருச்சபைக்கு நம்ம கொஞ்சம் பேரை தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கூவி இன்ற காலை வேளையிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். 2 விசேஷமான ஆசீர்வாதங்களை இந்த திருச்சபைக்கு, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால் உங்களுக்கு தயை வரும். உங்களுக்கு தயை வரும்போது கர்த்தருக்கு மகிமை வரும். கர்த்தருக்கு மகிமை வரும்போது உங்கள் பெயரை ஆண்டவர் பிரஸ்தாபமாக்குவார். உங்கள் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். நல்ல கரங்களை தட்டி ரிபலரா சந்தரபா மறைந்து கிடக்கிற உன் பெயரை தேவன் பிரபலப்படுத்துவார். உன் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க முயற்சிக்காதீங்க, கர்த்தரே அதை செய்வார். ஆமென். ஆண்டவரால் தயை கிடைக்கும் போது இவ கேட்கிறா, இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு கல்யாணம் பண்ணி அப்படியே வாழ்க்கப்பட்டாலும் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க எத்தனை வருஷம் ஆயிரும். வேண்டாம் மக்களே, நீங்க போயிருங்க அப்படிங்கிற. அவ சொன்ன மாதிரியே ஆண்டவர் செஞ்சிட்டார். பேர பிள்ளைய ஓபேத் யார் அப்படின்னா தாவீதோட தாத்தா. யார்கிட்ட பிறந்திருக்கா? போவாஸ் ரூத். ஆமென். போவாஸ் ரூத் யாரை பெற்றெடுக்கிறார்கள்? ஓபேத். இந்த ஓபேத் ஸ்தோத்திரம் தாவீதுடைய தாத்தா. கவனிங்க, புறஜாதி வகுப்பிலிருந்து பெற்றெடுக்கப்பட்டார். ஆண்டவர் நம்ம வாசிக்க கேட்டோம், உபாகம் 33:3 எடுக்க வேண்டாம். அம்மோனியன் சபைக்கு உட்பட லாகாது. விளக்கப்பட்ட சந்ததி அம்மோன் சந்ததி. ஆனா எப்போ ஆண்டவர் அதை பிடிச்சு உள்ள போடுறாரு பாருங்க, அற்புதமான வார்த்தை. இந்த ரூத் எங்க வர்றா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில். ஆமென். அதை வாசிக்கலாம். மத்தேயு 1:5 வாசிக்க கேட்போம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் யாருங்க? ராகாப் ஒரு வேசி. போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். அப்போ ஓபேத்தோட தாத்தா யாரு? பாட்டி யாருன்னா ஒரு விபச்சாரி. கவனிங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி தெரிந்தெடுக்கிறார். மனம் மாறிட்டா பேக்ரவுண்ட பார்க்கவே மாட்டார். அல்லேலூயா. அவரே எழுதின பிரமாணம் 10 தலைமுறை வரை அம்மோனியன் சபைக்கு உட்பட லாகாது. அவரே பிரமாணத்தை மாற்றுகிறாருங்க. வேசி அவள் உள்ளே வருவதற்கு பாத்திரன் அல்ல. ஆனால் ஆமென், எரிகோ பட்டணத்தில் அவள் மாத்திரம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால அவளை உள்ள எடுத்து போடுறாரு பாருங்க. சோதரம். இப்ப சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில், ராகாபுங்கிற பேரை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாம் பார்த்தீங்க, அவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான். ஏன் பாட்டியை சொல்றாரு? ஓபேத்தோட அம்மாவை ஏன் சொல்லணும்? ராகாப் மனம் திரும்பினாள். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ராகாவினுடைய பெயரை உச்சரிக்க கூட அவர் கூச்சப்படலைங்க. வம்ச வரலாறுல மனம் திரும்பின யாராயாலும் சரி, வேசியாகட்டும், 10 தலைமுறை வரை அருவருப்பானவர்களாக இருக்கட்டும்,
அவர்களை சேர்க்க என் வேதாகம் ஒரு நாளும் கூச்சப்படாது. ஆமென். 5ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 6ஆம் அம்மினதா, அது மட்டும் தான் போட்டிருக்காங்க. அவங்க அம்மா மாதிரிலாம் சொல்லல. ஆனா ஸ்திரீகளை சொல்ற இந்த வசனம் அற்புதமான வசனம். அல்லேலூயா. போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றார். ஆமென். காரணம் ஆண்டவரிடத்தில் கிடைத்த தயவு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 1:16 7 வகையான தீர்மானங்கள். ஓ ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் தயை பெற்று தந்தது. இந்த கால வேளையில நம்முடைய தீர்மானங்கள் தேவனுடைய பிரமாணத்தையே மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் மாறாதவர் தான். ஆனா நம்ம மட்டும் மனம் திரும்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவர் தன்னுடைய பிரமாணத்தை பார்க்கவே மாட்டார். 2வது ஆராதனையில் இதை விட அற்புதமான ஒரு மனம் திரும்புதலை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். நான் மாறவே மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா தேவனிடத்தில் நம்ம தயை பெற்றுக்கொள்ள முடியாது. முழு ஊராரும் சேர்ந்து வாழ்த்துகிறார்கள். வாழ்த்தி சொல்றாங்க நகோமிய. ரூத் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானா. வளர்க்கிற பாட்டியானாலும் தான் போட்டிருக்கணும், தாய். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் அற்புதமான தெய்வம். அல்லேலூயா. தயை கிடைத்ததுனால பாட்டி இப்ப யாரா மாறிட்டா? தாயாக மாறிட்டா. ஆமென். எல்லாருக்கும் பாருங்க வயசு கம்மியா இருக்குன்னு சொல்லி டையெல்லாம் அடிச்சு எவ்வளவு வயசை குறைச்சு காமிக்கிறாங்க. ஆண்டோடைய தயை கிடைச்சிச்சுன்னா பாட்டி இல்ல, தாயாகவே மாறிவிட்டாள் என்று வேதம் அற்புதமாய் நகோமியை அழைக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். ஓ, நீங்கள் எதிர்பார்த்திராத தயை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்துல. ஓ, நீங்கள் பிரபலமாவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? 2 காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். எதை செஞ்சா செய்வார்? நிபந்தனை என்ன? ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி பற்றி கொண்டால் தேவனுடைய தயவு கிடைக்கும். ஆமென். உங்களுடைய இழப்பு எல்லாம் துக்கமெல்லாம் மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக ஜெபிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகத்தில் ஓ ஸ்தோத்திர நகோமி சொன்ன அந்த 1:8 அந்த தயை, ஓ ஸ்தோத்திரப்பா, இந்த 4:14 ஆண்டவர் நீர் கொடுத்து மகளை அற்புதமாய் நடத்தினீர் அப்பா. ஓ துன்ப நேரத்தில், துக்கமான நேரத்தில் ஓ தயையை நாங்கள் அறிக்கை செய்ய, கிருபையை அறிக்கை செய்ய, இரக்கத்தை அறிக்கை செய்யப்பா, காருண்யத்தை அறிக்கை பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்னு சொன்னீங்களே சுவாமி, அந்த கடுகளவு விசுவாசத்தை 4:14 கனமணினீர் அப்பா. அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், மிகுந்த கசப்பை தித்திப்பாய் மாற்றினீர். ஓ ஊராரே சேர்ந்து வாழ்த்தினார்கள். அப்படிப்பட்ட நன்மைகள் இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்த வந்து இந்த வசனத்தை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்துவீராக. ஓ அவருடைய தொழிலில் ஓ உங்க நாம மகிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் அளவுக்கு ஆண்டவரே, புறஜாதிகள் சொல்லி மகிமைப்படுத்தும் அளவுக்கு உங்க தயவு, உங்க ஃபேவர் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் உண்டாகட்டும் சுவாமி. ஒரு சமாதானம் உள்ள குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறட்டும். தேவனுடைய தயவு உண்டாவதாக. குழப்பமான நேரங்களில் நாங்கள் ரைட் சாய்ஸ் அண்டு சரியான தீர்மானம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.